ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். யோவான் 19:17-18 சொல்லுகிறது, அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேயர் பாஷையில் கொல்கதா என்று சொல்லப்படுகிற கபாலஸ்தலம் என்ற இடத்திற்கு புறப்பட்டார். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். இயேசு கிறிஸ்து நம்முடைய மீறுதல்கள், அக்கிரமங்கள், பாவங்கள், சாபங்களுக்காய் சிலுவையில் அறையப்பட்டார். அவர் சிலுவையில் அறையப்படும் போது அவருடைய கரத்திலே ஆணிகள் கடாவப்பட்டது. அவருடைய கரத்திலிருந்து வழிந்த இரத்தம் நாம் கரத்தினால் செய்த அந்த பாவத்திலிருந்து நமக்கு மீட்பை கொடுக்கிறதா இருக்கிறது. அந்த பாவத்திலிருந்து விடுதலையை கொடுக்கிறதா இருக்கிறது. யாத்ராகம் 20 பார்க்கிறோம், நீ எந்த சொரூபத்தையும் செய்ய வேண்டாம், அதை நமஸ்கரிக்கவும் வேண்டாம் என்று சொல்லுகிறார். நம்ம அறியாமை நிமித்தமாய், வேதத்தை புரிந்து கொள்ளாதது நிமித்தமாய், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத நிமித்தமாய் நீங்க எந்த விக்கிரகத்துக்கு முன்னாடி கையெடுத்து கும்பிட்டு இருந்திருக்கலாம், எந்த விக்கிரகத்தையும் நமஸ்கரித்து இருக்கலாம். அப்படிப்பட்ட பாவத்திலிருந்து இயேசு உங்களை விடுவித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் கரங்களில் அடிக்கப்பட்ட ஆணி நம்முடைய பாவத்திலிருந்து, கரங்களினால் நாம் செய்த பாவத்திலிருந்து நம்மை விடுவித்திருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நேரத்தில் இயேசுவை நோக்கி பாருங்க. அப்படிப்பட்ட பாவம் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் அவர் உங்களை மன்னிக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். கண்களை மூடி நாம் செபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்தில் ஆண்டவரே, நான் அறியாமை நிமித்தமாக இப்படிப்பட்ட பாவத்தை செஞ்சுட்டேன் ஆண்டவரே. அநேக விக்கிரகங்களுக்கு முன்னாடி போய் நின்று நமஸ்கரிச்ச ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் அதனுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்கன்னு இப்பொழுது இயேசுவை பார்க்கிற ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. அப்படிப்பட்ட ஆண்டவரே, இருளின் அதிகாரத்திலிருந்தோ பாவத்திலிருந்தோ உம்முடைய பிள்ளைகளை நீர் விடுவிக்கும்படி ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. பாவங்கள உம்முடைய ஜனங்களை நீர் சுத்திகரிப்பீராக. உம்முடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.